Now our second revision test has been announced. We have 2 days holidays for 12th standard. At the same time, we are also having our public examination. இந்த சம்மிட்டுங்கிற பாடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நம்ம இப்போ படித்து பார்ப்போம். ப்ரோஸ் த சம்மிட் ரிட்டன் பை எட்மண்ட் ஹில்லாரி. The lesson The Summit was written by Edmund Hillary. It describes an adventure. ஒரு வீர செயலை காட்டுது. அட்வென்ச்சர்னா பிரேவ் ஆக்ஷன், ஒரு வீர செயல். என்னன்னா கன்கரிங் த எவரெஸ்ட் சிகரத்து மேலே ஏறுறது தான் அந்த வீர செயல். வாட்ஸ் த அட்வென்ச்சர் மென்ஷன்ட் ஹியர்? என்ன அட்வென்ச்சர் சொல்கிறாங்கன்னா கான்கரிங் த எவரெஸ்ட். இன்ட்ரொடக்ஷன் போட்டுக்கணும். INTRODUCTION இன்ட்ரொடக்ஷன். The lesson The Summit was written by Edmund Hillary. Adventures வீரதீர சாகசங்கள், brave actions, bold actions, expeditions and exploration. எக்ஸ்ப்ளோர்னா ஆய்வு செய்கிறது, எக்ஸ்பெடிஷன்னால வீர செயல் தான், வீர பயணங்கள். அண்டார்டிகாவுக்கு எக்ஸ்பெடிஷன் போகிறது, இது மாதிரி. ஆர் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங், பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீர செயல்கள்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் முதல்ல செய்கிறதுனா, இப்போ நிலவுக்கு முதல்ல போகிறதுனா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ரொம்ப பேர் நிலவுக்கு போயிட்டாங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். அது முதல்ல ரியல் உண்மையாக இருக்கணும், அப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அப்போ அதோடய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி when they are real and if it is the first of its kind. It is even more thrilling. More thrilling means more interesting. The only question that comes to one's mind is, நம்ம நினைவுக்கு என்ன வருது, மனசுக்கு வருதுன்னா, what makes one to take up such டாஸ்க்னா கஷ்டமான வேலை. ஏன் ஒருத்தர் இந்த மாதிரி கடினமான வேலைகள்லாம் ஏற்றுக்கணும்? டேக்கப்னா எடுத்துக்கொள்ளுதல். அதில் அதிக ஆபத்து இருக்குது. தட் இன்வால்வ் ஹை ரிஸ்க். இன்வால்வ்னா அடக்கி இருக்குது. அதிகமான ரிஸ்க் மீன்ஸ் டேஞ்சர். இட் இஸ் இது என்னன்னா ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சர். வீரத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். ஃபர்மிடபிள்னால் தடுக்க முடியாத அட்வென்ச்சர். அண்ட் சர்டன் குவாலிட்டிஸ், ஒரு சில குணங்கள் which make them achieve such featsனால் சாதனை. ரெக்கார்ட், டிக் த குவாலிட்டிஸ் that are required to achieve such a feat. அப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்வதற்கான எந்தெந்த குணங்கள் தேவையோ அதை டிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபீட்னா ரெக்கார்ட், அச்சீவ் அடைதல், ரெக்வயர்ட் தேவை, குவாலிட்டிஸ் குணங்கள். பேஷன் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த உணர்வு அல்லது வெறின்னு சொல்லலாம். பேஷன்னா டீப் ஃபீலிங், ஆழமான உணர்ச்சி. டீப் ஃபீலிங் அல்லது உணர்ச்சி தான் பேஷன். ரிவார்டு பரிசு. டிட்டர்மினேஷன் தீர்மானமான முடிவு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடல் தகுதி. ஃபேம் புகழ், ஃபெய்த் நம்பிக்கை, கரேஜ் தைரியம், மணி பணம். ட்ரைவ்னா ஒருத்தர் நம்மளை உந்தி தள்ளக்கூடிய ஒரு சக்தி தான் ட்ரைவ். வெஞ்சன்ஸ் பழிவாங்குதல். இன்ஸ்பிரேஷன் உற்சாகம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுய திருப்தி. விஷன் பார்வை அல்லது கனவு. அன்டையிங் ஸ்பிரிட் ஒரு தணிக்க முடியாத ஒரு தாகம், அதான் அன்டையிங் ஸ்பிரிட். இன்னொரு ஆர்ஜ்னா உள்ளார தூண்டுது, இந்த செயலை செய்ய சொல்லி தூண்டுறது தான் அர்ஜ். பர்சிவரன்ஸ் விடாமுயற்சி. திஸ் ப்ரோஸ் யூனிட் யூ ஸ்லைட்லி அடாப்டட்னா தழுவப்பட்டது. எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி அசன்ட் ஆஃப் எவரெஸ்ட் பை ஜான் ஹண்ட். இந்த எட்மண்ட் ஹில்லாரி ஜான் ஹண்ட் என்பவர் எழுதிய அசன்ட் ஆஃப் எவரெஸ்ட் என்பதிலேருந்து ஒரு தழுவி எடுக்கப்பட்டதுங்கிறாங்க. சார் எட்மண்ட் ஹில்லாரிஸ் ஓன் வேர்ட்ஸ், அவர் சொந்த வார்த்தைகளில் டெல்ஸ் ஹவ் எவ்வாறு த சமிட் ஆஃப் த எவரெஸ்ட் வாஸ் ரீச்ட், எவரெஸ்ட் மலை உச்சியில் எப்படி அடைந்தார்கள் என்பதை சார் எட்மண்ட் ஹில்லாரி டிஸ்கிரைப் பண்ணுறார். சார் எட்மண்ட் ஹில்லாரி டிஸ்கிரைப்ஸ் ஹவ் த எவரெஸ்ட் வாஸ் கான்கர்ட் அல்லது ஹவ் ஹி ரீச்டு த மவுண்ட் எவரெஸ்ட். ஆன் May 28, 28ஆம் தேதியே 27,900 அடி ஏறிட்டாங்க. on May 28 they have reached, they climbed to a height of 27,900 feet, 27,900 அடி. அங்கே ஹில்லாரி அண்ட் தென்சிங் புட் அப் a little tent, ஒரு சின்ன கூடாரம் அமைச்சாங்க. அண்ட் watched their 3 companions go down the ridge. மற்ற 3 கம்பேனியன்ஸும் அந்த ரிட்ஜுக்கு கீழே போயிட்டாங்க. பேக் டுவர்ட்ஸ் த சவுத் கோலம். அது இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதாவது எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் தென்சிங் இவங்க தான் 27,900 அடியில் ஒரு டென்ட் அடித்து தங்கியிருக்காங்க. மீதியெல்லாம் கீழே போயிட்டாங்க. ஆஸ் த சன்செட், சூரியன் மறையும் போது. சன்ரைஸ் சூரிய உதயம், சன்செட் டஸ்க் அப்படி சொல்லுவாங்க. டஸ்க்குனாலும் சூரியன் மறைகிறது தான்.
Hillary and Tenzing crawled into the tent. Crawledனா ஊர்ந்து செல்லுது, ஏன்னா கட்டையாக இருக்கும், குட்டையாக இருக்கும் இல்லையா டென்ட்டு, நம்ம வீடு மாதிரி பெருசாக ஹைட்டாக இருக்காது, அதனால் அதுக்குள்ளே வந்து ஊர்ந்து செல்கிறாங்க. புட் ஆன் ஆல் தேர் வார்ம் க்ளோத்திங், தங்களது கதகதப்பான உடையை அணிந்து கொண்டார்கள். அண்ட் ரிகிள்டுனா புழுவை போல் நெளிஞ்சுகிறது. இன்டு தி ஸ்லீப்பிங் பேக்ஸ். நெக்ஸ்ட் மார்னிங் அட் 4 AM ஆன் May 29, மே 28 28,900 அடி அடைஞ்சிருக்காங்க. 27,900 அடி. மற்ற 4 பேரும் அந்த அந்த லெட்ஜை நோக்கி போயிட்டாங்க. இவர் வந்து மறுநாள் மே 29 காலையில் 4 மணிக்கு தே பிகன் டு கெட் ரெடி ஃபார் த கிளைம். கடைசியாக அந்த இன்னும் ஏறுறதுக்கு தயாராகிறாங்க. வி ஸ்டார்டட் அப் அவர் குக்கரை ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ட்ராங்க் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் எல்லாம் ஒன்று தான். அண்ட் சுகர். ஃபாலோட் திஸ் வித் அவர் லாஸ்ட் டின் ஆஃப் சார்டைன்ஸுங்கிற ஒரு மீன் ஆன் பிஸ்கட்ஸ். ஐ ட்ராக்ட் அவர் ஆக்சிஜன் செட்ஸ் இன் டு த டென்ட். ஐ கிளீன் த ஐஸ் ஆஃப் தம். அந்த ஆக்சிஜன் செட் மேலே உள்ள ஐஸ் எல்லாம் வந்து தொடச்சிட்டு அந்த ரீசெக்டு அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஐ ஹேட் ரிமூவ்டு பை பூட்ஸ். அந்த காலணிகளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா முதல் நாள் வந்து அது ஈரமாக போய்ட்டு, வெட்டுனா ஈரம், ட்ரைனா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ரொம்பவுமே அது ஃப்ரேஸ்னா ஒரு ஷூ வந்து ரொம்பவுமே ஒரு உறைஞ்சி போய் கெட்டியாக போய் சாலிடாக போய்ட்டு அதை வந்து அடுப்பு மேலே காட்டுறாரு. அது குக்கிடுதோம்னா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஓவர் த ஃபியர்ஸ் ஃப்ளேம் ஆஃப் த ப்ரைமர்ஸ்னால் ஸ்டவ் அண்ட் மேனேஜ் டு சாஃபன் தம் அப். ஓவர் அவர் டவுன் கிளாத்திங் வித் டவுன் அவர் வின் ப்ரூஃப், காற்று படாத ஒரு சட்டை போட்டிருக்காங்க. அண்ட் ஆன் டு அவர் ஹேண்ட்ஸ் இப்போ 3 pairs ஆஃப் க்ளவுஸ். 3 வகையான கையுறைகள், பட்டாலான, கம்பளியாலான, காற்று புகாத 3 வகையான உரைகளையும் போட்டுக்கிறாங்க, க்ளவுஸ். காலம் டிப்ரெஷன், அந்த ஒரு பள்ளத்தாக்கு, இங்கே மவுண்டைன் செயின், பாஸ். இது வந்து ஒரு பாஸ், அதாவது கணவாய் போல் இருக்குது. சவுத் காலம்ங்கிறது ஒரு கணவாய் போல். டென்சிங் 4 மணிக்கு அதை எடுத்துக்கிறாங்க. அட் 6:30 AM 6:30 மணிக்கு அந்த டென்ட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வி crawled out of the tent into the snow, hoisted our 30 lb of oxygen. ஹாய்ஸ்டர்னா தூக்கிக்கிறது, ஹாய்ஸ்டர்னா தூக்குறது. 30 lbனாக்கா கிலோ, அதாவது 15 கிலோ ஆக்சிஜன் கியர் டு அவர் பேக்ஸ். கனெக்டட் அப் அவர் மாஸ்க் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் தி வால்வெல்லாம் திறந்து ஆக்சிஜன் நுரையீரலுக்குள்ளே போகுது. லைஃப் கிவிங் ஆக்சிஜன் இன்டு அவர் லங்ஸ். எ ஃபியூ குட் டீப் ப்ரீத்ஸ், ஆழமாக மூச்சு விட்டுக்கிறோம். அண்ட் வி ஆர் ரெடி டு கோ. ஸ்டில் a little worried about my cold feet. I asked Tenzing to move off. Tenzing மூவ் பண்ண சொன்னோம். Tenzing took steps in a long traverse back towards the ridge. ட்ராவல்ஸ்னால் குறுக்கால போகிறது, கிராஸ் பண்ணுறது. ரிட்ஜ்னா எட்ஜ். அண்ட் வி ரீச் இட்ஸ் கிரஸ்ட், அதனுடைய உச்சியை. கிரஸ்ட்னா டாப் அல்லது எட்ஜ். வேர் இட் ஃபார்ம்ஸ் அ கிரேட் ஸ்னோ பம்ப் அட் அபவுட் 28,000 feet. முதல் நாள் 27,900 அடி இருந்தாங்க, இப்போ 100 அடி வந்தாங்க. ஃப்ரம் ஹியர் த ரிட்ஜ் நேரோ டு நைஃப் எட்ஜ். அதுக்கப்புறம் இந்த ரிட்ஜ் வந்து ஒரு கத்தி மாதிரி முனை மாதிரி நேராக போகுது. அப்போ என்னுடைய கால்கள், பாதங்கள் மிகவும் கொஞ்சம் வார்மாக இருக்குது. இப்போ அவர் வந்து அவர் முன்னாடி போக ஆரம்பிக்கிறார். டுக் த லீடுன்னா முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சாஃப்ட் ஸ்னோ மேட் எ ரூட் ஆன் டாப் ஆஃப் த ரிட்ஜ். இந்த சாஃப்ட் ஸ்னோ வந்து நடந்து போகிறது கஷ்டமாகவும் ஆபத்தாகவும் இருக்குது. ஏன்னா வலிக்கி விழுந்துருச்சுன்னா விழுந்துடணும். வி சம்டைம்ஸ் ஹெல்ட் மை வெயிட் பட் ஆஃபன் கேவ் வேணால் வலிக்கி விடுறது. இந்த சாயில் கேவ் வேணால் வலிக்கி விட்டுருச்சு. ஆஃப்டர் செவரல் 100 feet, ஒரு பல 100 அடி நடந்த பிறகு வி கேம் டு எ டைனி ஹாலோ அண்ட் ஃபவுண்ட் தேர் 2 oxygen bottles. அங்கே 2 ஆக்சிஜன் பாட்டில் கிடக்கு. லெஃப்ட் ஆன் தி ஏலியா ஆப்டன் பை யுவான்ஸ் அண்ட் பொர்டிலியான். யுவான்ஸும் பொர்டிலியானும் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஐ ஸ்கிராப்டு, அந்த ஐஸ் எல்லாம் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு. அண்ட் ரிலீவ்டுனா ஹாப்பி டு ஃபைண்ட் தட் தே ஸ்டில் கண்டெயின் several hundred liters of oxygen. இன்னும் அதில் ஆக்சிஜன் இருக்குது. enough to get us down to the south column if used sparingly. கொஞ்சமாக பயன்படுத்தினா சவுத் காலத்துக்கு போகலாம் அப்படிங்கிறார். ஸோ ஐ டிசைடட் டு கோ ஆன். நான் மேற்கொண்டு செல்ல முடிவெடுத்தேன். அண்ட் வி ஃபைனலி ரீச்டு ஃபர்மர் ஸ்னோ ஹையர் அப். மேலே போக போக அந்த பனி வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் உறுதியாகவும் இருந்தது.
அண்ட் தென் சிப்டு ஸ்டெப்ஸ் அப் த லாஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ். ஸ்டெப்பு வந்து கட் பண்ணுறாங்க. அண்ட் கிராம்பூண்டுன்னா இந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை வந்து அதில் முள்ளாக இருக்கும், அதை வச்சு ஐஸில் போட்டு அது வழியாக நடந்து போகிறது. ஆன் டு சவுத் பீக். இட் வாஸ் நவ் 9 AM. அதாவது 6:30 மணிக்கு கூடாரத்தை விட்டு வெளில வந்தாங்க. 9 மணி மட்டும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. வி கட் எ சீட் ஃபார் அவர் செல்ஸ். அவங்களுக்காக ஒரு இருக்கை மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. பிலோ த சவுத் சம்மிட் அண்ட் ரிமூவ்ட் அவர் ஆக்சிஜன் apparatus. அதை நீக்கிட்டாங்க. ஆஸ் அவர் ஃபஸ்ட்டு partly full bottle of oxygen was now exhausted. பாதி ஃபில்லப் ஆகியிருந்த ஆக்சிஜன் இப்போ எக்ஸாஸ்டட்னா தீர்ந்து போயிட்டு. எக்ஸாஸ்டட்னா ஐ ஃபீல் எக்ஸாஸ்டட்னா டயர்டு. இங்கே எக்ஸாஸ்டட் தீர்ந்து போயிட்டு. ஹேஸ் ஹேட் ஒன்லி 1 full bottle left. இப்போ ஒரு பாட்டில் தான் இருக்குது. அவர் apparatus was now much lighter. இப்போ வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. weighing out weighting over 28 days. ஒரு 10 கிலோ தான் இருக்குது. அண்ட் அஸ் I cut steps down of the south summit, I felt, நான் உணர்கிறேன், ஃபீலுடைய பாஸ்டன்ஸ் felt a sense of freedom and well-being. நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. As my eyes bit into the first steep slope of the ridge. அந்த பனி கோடாரி, ஆக்சனா கோடாரி. My high hopes were realized. The snow was crystalline and firm. பனி வந்து உறுதியாக 2 or 3 blows of the ice axe, 2-3 வாட்டி அடித்தோன்னே ப்ரொடியூஸ் ஸ்டெப் large enough even for our oversized high altitude boots. உயரமான இடத்துல ஏறக்கூடியது ஹை ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஹைட்டு, ஆல்டிடியூட்னா மனநிலை. இங்கே ஆல்டிடியூடுனா ஹைட்டு, ஆல்டிடியூடு வேறு, ஆல்டிடியூடு வேறு. அந்த ஷூஸ் வந்து ஹை ஹீல்டு இருக்கிறதுனால அதை கூட அதுக்கு ஏற்று கூட இடம் கிடைக்கிற மாதிரி அந்த ஐஸ் கோடாரியால் வெட்டியிருக்காங்க. அண்ட் ஏ ஃபர்ம் த்ரஸ்ட், உறுதியாக புஷ் பண்ணுறாங்க. ஐசாக்ஸ் would sink halfway up the shaft, giving a solid and comfortable belay. He moved one at a time. ஒவ்வொருத்தராக போகிறோம். I would cut a 40-foot line of steps. ஒரு 40 அடிக்கு ஸ்டெப் கட் பண்ணி போகிறார். ஐஸில் வந்து இந்த படிக்கட்டு மாதிரி அந்த கிராம்பூன், அந்த ஐஸ் ஹேமர், ஐஸ் ஆக்ஸ் எல்லாம் படம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் கிராம்பூனுங்கிறது, பனியில் அப்படியே போய் ஒட்டிக்கும். அப்புறம் ஐஸ் ஹேமர் அப்படின்னா சுத்தியல், ஆக்ஸ்னா கோடாது. இன் ஏ நம்பர் ஆஃப் பிளேசஸ், பீலே அப்படிங்கிற வேர்டு, அதுக்கு மீனிங் கடைசியாக பார்ப்போம். இன் நம்பர் ஆஃப் பிளேசஸ் தி ஓவர் ஹேங்கிங் ஐஸ் கார்னிசஸ். ஐஸ் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது, அது பேர் கார்னிசஸ்க்கு பேர். ஓவர் ஹேங்கிங் மேலேருந்து தொங்குறது, அப்படியே தண்ணி வந்து அப்படியே அது உறைஞ்சி போய் ஓவர் ஹேங்கிங் கார்னிசஸ் very very large indeed. And in order to escape them, I cut a line of steps down to where the snow met the rocks on the west. It was a great thrill to look straight down. எங்கேருந்து கீழே பார்க்குறது ஒரு த்ரில்லாக இருக்குங்கிறாங்க. This enormous rock face and to see 8,000 feet below. கீழே 8,000 அடி பள்ளமாக இருக்குது. The tiny tents of Camp 4 in the western CWM. அந்த கேம்ப் 4 சின்ன கூடாரங்கள். ஸ்க்ராம்ப்ளிங் ஆன் த ராக்ஸ். ஸ்க்ராம்ப்ளிங்னா கிளைம் வித் டிஃபிகல்ட்டி, கஷ்டப்பட்டு ஏறுறது. அண்ட் கட்டிங் ஹேண்ட் ஹோல்ஸ் ஆன் த ஸ்னோ, அதாவது கைப்பிடிச்சிக்கிற மாதிரி ஸ்னோவில் விட்டுறாங்க. we are able to shuffle past these difficult portions. On the east side, கிழக்கு பக்கம் was another great cornice, and running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock, leaving Tenzing to belay me as best he could. I jammed my way into this crack, then kicking backwards, I sank the spikes of my crampons. ஸ்பைக்ஸ்னா அந்த முள்ளு மாதிரி இருக்கிறது. கிராம்பூன் அப்படிங்கிறது படத்தில் போட்டிருக்கான் பாருங்க. Deep into the frozen snow behind me and levered myself off the ground, taking advantage of every little rock hold and all the force of me. For a few moments, ஒரு சில கணங்கள், I lay regaining my breath. மூச்சு வாங்கிட்டு இருக்கிறது, மூச்சை திருப்பியும் பெறுறது. ரீகைனிங்னா மூச்சு வாங்குது. And for the first time really felt the fierce determination. முதல்ல ஒரு தீவிரமான ஒரு தீர்மானம். The nothing now could stop us reaching the town. மேற்கொண்டு நம்ம மலையை போய் அடையிறதுக்கு எதையும் நம்மளால் வந்து நிப்பாட்ட முடியாதுன்னு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு உறுதியான தீர்மானம் அவருக்கு வருது. I took a firm stance on the ledge and signaled to Tenzing to come on up. Tenzingை மேலே வர சொல்கிறாரு. I heaved hard on the rope. Tenzing wriggled his way up the crack and finally collapsed at the top.
like a giant fish when it had just been hauled from the sea after a terrible struggle. The ridge continued as before. Ridge-na the Malay பாறை முகடு. Giant cornices on the right, steep rock slope on the left. The ridge curved away to the right, and we have no idea where the top was. அப்படியே போயிட்டே இருக்குது. இது மேல் உச்சி எங்கே இருக்குதுன்னு தெரியல. As I cut around the back of one bump, ஒரு மேடு, பம்ப்னா மேடு, ஒரு ஏரி போகும்போது அடுத்தது தெரியும். Another high one would swing into the view. This time was passing and the ridge seemed never ending. இது முடிவற்றது போல் அது தெரியுது அவங்களுக்கு. முன்னாடி உள்ள அவர் ஒரிஜினல் செஸ்ட்னா ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் had now quite gone. இது ஏன்னா இந்த ledge seemed never ending. இது கூட 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Why was the original zest gone அப்படின்னா, the ledge seemed never ending when they reach the back of a mount, another thing comes into view. ஒரு மலை உச்சியிலிருந்து ஏறும்போது இன்னொரு உச்சி தெரியுது. அது முடிவற்றது போல் தெரிகிறதுனால அவங்களுடைய ஆர்வம் இந்த செஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. I then realized that the ridge ahead, instead of rising, now dropped simply away. இப்போ இந்த மலை உச்சியானது, மலை முகடானது எப்போ முன்னாடி மாதிரி ஏறாமல் கீழே போகுது. I look upwards to see a summit. மேல் நோக்கி பார்க்கும்போது ஒரு சம்மிட், ஒரு மலை உச்சி இருக்குது. இன்னும் a few more wax of ice axe in the firm snow and we stood on top. அவருடைய மலை உச்சிக்கு அவர் போயிட்டார். My first feelings were of relief. ஒரு மனசு ஒரு நிவாரணம் அடைஞ்சுது. That there were no more steps to cut. நம்ம வீட்டுக்கு சுற்றி ரொம்ப தூரம் நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா இன்னும் நடக்க வேண்டியதில்லைன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுபோல் நம்ம மேற்கொண்டு நடக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ட்ராவல்ஸ்னால் குறுக்கா போகிறது, டேண்டலைஸ்னால் டீஸ் பண்ணுறது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நல்லா படிங்க அதை.